ஒகேஷ்னல் போயம்ஸ். ஒகேஷ்னல் போயம் அப்படிங்கிறதுலே தெரியும். ஒகேஷ்னல் அப்படின்னா எப்பயாச்சும். ஸோ எப்பயாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போயம். அந்த எப்பயாச்சுங்கிறது என்னது அப்படின்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒகேஷனை செலிப்ரேட் பண்ணுற விதத்துலையோ அதை மெமரைஸ் பண்ணிக்கிற விதத்துலையோ தான் இந்த ஒகேஷ்னல் போயம் எழுதுவாங்க. சச் ஆஸ் பர்த்டே பார்ட்டி பற்றி, அங்கே ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ஒகேஷனலான டைம். பர்த்டே பார்ட்டி எப்பாவது ஒரு நாள் தான் வருது, மேரேஜ் வாழ்க்கையிலே ஒரு நாள் தான் வருது. அண்ட் டெத்தும் அப்படி தான், ஒருத்தருக்கு ஒரு தான் டெத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒகேஷ்னலாக இருக்கக்கூடியது, ஒரு மெமரைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெமரபிள் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து ஒகேஷ்னல் போயம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் இந்த ஒகேஷ்னல் போயம் பயன்படுத்தியிருக்காரு. எபித்தலமியன் என்ன பேர் எபித்தலமியன் அப்படிங்கிற ஒரு போயமில் எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் ஜான் மில்டன் அப்படிங்கிறவர் லெசிடஸ் அப்படிங்கிற போயமில் சொல்லியிருக்காரு. இந்த எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஓன் மேரேஜ்லேயே அதை பற்றியே ஒரு ஒகேஷ்னல் போயம் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஜான் மில்டன் அப்படிங்கிறவர் அவருடைய ஃப்ரெண்டான எட்வர்ட் கிங் இருக்கார் இல்லையா, அவருடைய டெத்து பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் WB எட்ஸ் வந்து ஈஸ்டர் 1916 நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து அதுவும் டெத்து பற்றி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க இத்தனை பேர் டெத்தாக இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒகேஷ்னல் தான். ஸோ அதை பற்றி சொல்கிறதா ஒகேஷ்னல் போயம். நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.